ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து மதுரை ஸ்பெஷல் தண்ணீர் சட்னி செய்யலாம் வாங்க. எப்படின்னு கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறினது, இஞ்சி 2 துண்டு, பூண்டு ஒரு 3 பல்லுங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, ஒரு பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா ஒரு 4-5 இலை, கொத்தமல்லி. இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் சேர்க்குறது இல்லைங்க. கொஞ்சம் இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான அளவு. இது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சட்னியை ரெடி பண்ணணும். இப்போ கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது இவ்வளோ தான். நல்லா ஆறணுன்னு நம்ம இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், இதோட பொட்டுக்கடலை சேர்த்து. இப்போ இதில் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு, நான் ஒரு 3 பேருக்கு தகுந்த மாதிரி அரைக்கிறேன். இப்போ நம்ம அதை வதக்கி வச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம எப்படி சட்னி அரைக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கிறோனுங்க. இப்போ நான் இது தாளிக்கிறதுக்கு இது கடாய் வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோ போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 2 வரமிளகாய். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஏற்கனவே சட்னியில் தண்ணி இருக்குது. இது நல்லா கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அது இட்லிக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்டான ஒரு சட்னி, மதுரை ஸ்பெஷல் சட்னி, தண்ணி சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சட்னி அதில் சேர்த்துக்கலாம். அரைச்சதுபடியே வச்சுருக்கிறேன் நான். இப்போ அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாரை கழுவி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக அந்த சட்னி நம்ம அரைச்சி ஊற்றுனது லைட்டாக சூடு வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். எப்படி பாருங்கள், தண்ணி சட்னியாலே தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு லைட்டாக ஒரு சூடுக்கு தான் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக சைட்லலாம் சூடு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.